இந்த வீடியோவில் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசனாக வெளியே வந்திருக்கிற டெக் நியூஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஸ்டைலில் ஜாலியாக மீம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இன்னும் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹானர் வியூ 20 பட்டினது. இந்த ஹானர் வியூ 20 பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகிருந்தது. அப்போ நான் இதை பற்றி ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஓவர்வியூ, Oneplus 60 இது நல்லா போட்டியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Oneplus 60க்கு அதே ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் Oneplus 60 வாங்கலாமா இல்லை இந்த ஹானர் வியூ 20 வாங்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அண்ட் இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் நாச்சுக்கு பதிலாக ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேயே ஒரு ஹோல் வச்சு அந்த ஹோல்குள்ளால தான் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பார்க்க போகிற ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஷாமியோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பற்றினது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோட டெக் நியூஸ் வீடியோவில் ஒன்றில் சொல்லியிருந்தேன், ஷாமி அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு பயங்கரமான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன்று கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றின நியூஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமி அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு 27 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 27 வாட்ஸுங்கிறது உண்மையிலே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தானா ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த Oneplus 60யோட மெக்லாரன் எடிஷனில் 50 வாட்ஸ் ராப் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் Huaweiயோட 60 வாட் சூப்பர் சார்ஜர் இருக்குது, ஓப்போவோட சூப்பர் ஒர்க் சார்ஜிங் இருக்குது. இதெல்லாம் கூட இது கம்ப்ளீட் பண்ணுமா? ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ரேஸ். அதாவது இப்போ 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இது வரைக்கும் அவ்வளோ ரேஸ் இருந்தது கிடையாது. ரெட்மியோட 6A 5A 4A அவங்க தான் வந்து டாப்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நோக்கியா OnePlusங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ இந்த நோக்கியா OnePlus பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நோக்கியா 1ன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. அது அவ்வளோவா ரீச்சும் ஆகலை, அவ்வளோ சேல்ஸும் ஆகலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக ஒரு நோக்கியா OnePlusங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த நோக்கியா OnePlus அவங்க லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே ரெட்மி பார்த்தீங்கன்னா ரெட்மி கோன்னு அதே மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். முடிஞ்ச நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது Redmi Note 7 பட்டினது. ஸோ Redmi Note 7 கூடிய சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் February 12th லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் February 7th லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 7 ஒரு புது வேரியண்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Redmi Note 7 6GB RAM 128GB வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது லான்ச் ஆச்சுன்னா எப்படி போகுன்னு எனக்கு தெரியலை, நம்ம வைக்க போகிற ப்ரைஸிங் எனக்கு தெரியலை. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்தியாவோட ஷாமி வெப்சைட்டில் இந்த Redmi Note 7 4GB வேரியண்ட் 14,000 ரூபாய்க்கு அவங்க போட்டுட்டு உடனே அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த Redmi Note 7 14,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சோனி பற்றினது. சோனி அவங்களோட XZ4ங்கிற ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் ஃபோனை லான்ச் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Februaryல மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் நடக்க போகுது பார்சலோனால. இந்த ஈவெண்ட்டில் தான் இவங்க இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் உண்மையிலேயே சோனியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஸ்னாப்டிராகன் 855 வரது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் தான் இது வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமான பெஞ்ச் மார்க்கிங் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் அது லீக்காக தான் இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனி 2018 ஃபேஷனான பெசல்லெஸ் மாடலுக்கு இது வரைக்கும் அவங்க வரல, நாச்சும் வரல, பெரிய பெரிய சின்னோட தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏதாவது ஒரு மாற்றத்தை பார்க்கலான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until next time, I am Maxwell. Goodbye.